மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. சரி, நம்ம இப்போ என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, வாக்குவாதம் செய்யக்கூடாது. தேவ பிள்ளைகள் வாக்குவாதம் செய்யக்கூடாது. குடும்பங்களில் இருக்கிற ஒரே பிரச்சனை சண்டை என்னன்னாக்கா வாக்குவாதம். ஒன்று நீ பெரியவன் நான் பெரியவன்ற வாக்குவாதம் வரும், இல்லை நான் சொல்கிறது தான் சரின்ற வாக்குவாதம் வரும். அநேக குடும்பங்கள் இருக்குது, வேலை ஸ்தலங்கள் இருக்குது. நம்ம சொல்கிறது சரியாக இருந்து ஒருத்தவங்க கேட்கலன்னா நம்மளுக்கு என்ன சொல்கிறோம், கோபம் வரும். மேற்கொண்டு நம்ம என்ன செய்வோம், அதை மேற்கொண்டு பேசி 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 அது ஒரு வாக்குவாதமாக நடந்து அது ஒரு பெரிய சண்டையாகவே போய் நின்றுடும். வேலை ஸ்தலங்களிலும் நம்ம பிடிக்காதவங்க என்ன செய்வாங்க, நம்ம சொல்கிறத மட்டும் கேட்க மாட்டாங்க. அதனால என்ன செய்யும், வாக்குவாதம் முத்தி போகும். இது போல வாக்குவாதம் வந்தால் கூட வாக்குவாதம் பண்ணாமல் அதை மேற்கொண்டு பிற்பாடு அதிலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்ற ஜனங்களை நம்ம வேதத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 18 1-2 வசனத்தை வாசிப்போம். ஜனமாக இஸ்ரவேலுக்கும் செய்த யாவையும் கர்த்தர் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதையும் மீதியானில் ஆசாரியனாய் இருந்த மோசேயின் மாமனாகிய எத்திரோ கேள்விப்பட்ட போது, மோசேயின் மாமனாகிய எத்திரோ மோசேயினாலே திருப்பி அனுப்பிவிடப்பட்டிருந்த அவன் மனைவியாகிய சிப்போராளையும். ஹல்லேலூயா. இங்கே எத்திரோ என்பது மோசேயுடைய மாமனார். ஹல்லேலூயா. எத்திரோ என்பது மோசேயுடைய மாமனார். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது, மோசே எல்லாத்தையும் கடந்து வந்ததையும் எல்லாத்தையும் என்ன செஞ்சார், மேற்கொண்டதையும் எத்திரோ கேள்விப்பட்டு மோசையை பார்க்கலான்னு போகிறார். அவர் மட்டும் போலங்க, யார் கூட்டின்னு போகிறாரு, மோசேவால் திருப்பி அனுப்பப்பட்ட மனைவியை. 2ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்த பகுதியை. சிப்போராளை அவங்க மனைவி என்ன செஞ்சிட்டார், மோசே அனுப்பி வச்சுட்டார். அவங்க தகப்பனார் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டார். அவங்க பிள்ளைகளையும் 2 மகன்களையும் அவர் மனைவியும் அவங்க தகப்பன் வீட்டுக்கு நீ போன்ட்டு அனுப்பி வச்சுட்டார். எதுக்கு அனுப்பி வச்சிருப்பாரு, ஏன்னா அவர் செய்ய வேண்டிய ஊழியத்தின் அவர் கொடுத்த அழைப்பை நிறைவேற்றுவதற்கு இவர்கள் ஒரு பாரமாக இருப்பாங்க அப்படின்ட்டு அனுப்பி வச்சுட்டாங்க. ஹல்லேலூயா. ஆனால் இதுவே இந்த காலத்தில் என் ஊழியத்துக்கு நீ தடையாக இருக்க, நீ கொஞ்ச நாள் போயிட்டு உங்கள் அம்மா வீட்டில் இரு, உங்கள் அப்பா வீட்டில் இரு அப்படின்ட்டு ஒரு கணவன் ஒரு ஊழியக்காரர் மனைவியை அனுப்பினால் அங்கே என்ன வரும், சண்டை வரும், வாக்குவாதம் வரும். குடும்பத்தோடு என்ன வந்துடுவாங்க, சண்டைக்கு வந்துடுவாங்க. பொல்லாத ஊழியம் செய்கிறேன், யாரும் செய்யாதானே செய்கிறேன், இதுக்கு முன்னாடி யாரும் ஊழியம் செய்யலையா, மனைவியெல்லாம் அனுப்பிச்சி விட்டுட்டு தான் ஊழியம் செய்கிறாங்களான்ட்டு என்ன செய்வாங்க, சண்டைக்கு வருவாங்க. பிள்ளைகள்லாம் உங்களுக்கு அனுப்பி, பிள்ளைகள் மட்டும் பெற்றுக்கிட்டு அனுப்பி விட்டுட்டா நீ என்ன செய்கிற, ஊழியம் செய்கிற அப்படின்ட்டு சண்டைக்கு வருவாங்க. ஆனால் இந்த சிப்போரால் ஊழியத்துக்கு மறைமுகமாக பெரிய உதவியாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இவங்களை குறித்து நிறைய இங்கே டீட்டெயிலாக போடலை. ஆனால் நம்ம பார்க்கும் பொழுது யோசிக்கும் பொழுது என்ன இருக்குன்னா, அவங்க வாக்குவாதமே அவங்க கணவர்கிட்ட எங்கேயும் செஞ்ச மாதிரி பைபிளில் கிடையாது. அனுப்பிவிட்டாங்க, அவர் என்ன செஞ்சுட்டாங்க, அந்த ஊழியத்துக்கு நம்ம தடையாக இருக்கக்கூடாதுன்ட்டு அவங்க அப்பா எத்திரோ போயிட்டு தங்கிட்டார். அவங்க போய் எல்லா பாடுகளையும் அனுபவித்து அவங்க இடத்துல செட்டில் ஆகிட்டு இருக்கிறத எத்திரோ கேள்விப்பட்ட பொழுது மோசேவினால் அனுப்பப்பட்ட அந்த சிப்போராளையும் 2 குமாரரையும் என்ன செஞ்சாங்க, கூட்டிக்கிட்டு பிரயாணப்பட்டு வராரு. ஹல்லேலூயா. அவர் திருப்பி வரும்போது கூட மோசேக்கிட்ட ஆள் அனுப்புகிறாரு. இந்த மாதிரி நான் 2 பையனையும் அவங்க பொண்ணையும் மனைவியும் கூட்டிகிட்டு வரேன்ட்டு சொல்லும் பொழுது மோசே எதிர்கொண்டு வர்றாரு. அதை வாசிப்போம். அப்பொழுது மோசே தன் மாமனுக்கு எதிர்கொண்டு போய் அவனை வணங்கி முத்தம் செய்தான். ஒருவரை ஒருவர் சுவை செய்து விசாரித்துக் கொண்டு கூடாரத்துக்குள் பிரவேசித்தார்கள். இங்கே எத்திரோ மட்டும் வந்தாரா, இல்லை அவங்க கூட யாரும் வந்தாங்க, அவங்க மோசேயுடைய மனைவியும் 2 பிள்ளைகளும் வந்தாங்க. ஆனால்
குடுகுடுன்னு ஓடி போய் தன் மாமனை மட்டும் வரவழைச்சு சுப செய்தி அறிஞ்சு வணக்கம் எழுதி முத்தம் செய்து வரவேற்று கூடாரத்துக்குள்ள என்ன செய்கிறாங்க, பிரவேசிக்கிறாங்க. இங்கேயும் இங்கே என்ன செய்யல, மனைவியை சுப செய்தி விசாரிச்சதாகவோ பிள்ளைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்ததாகவோ மோசே செய்ததாக ஒரு குறிப்பிடிங்க இல்லை. அப்போ இதுக்கு என்ன இருந்திருக்கும், என்னை ஊழியத்துக்கு தடையாக இருக்கிறேன்னு அனுப்பி விட்டுட்டேன், இப்போ திருப்பி வரும்பொழுது கூட என்னை நீ கண்டுக்கலையே, என் பிள்ளைகளையாச்சும் கண்டுக்கணும்ல, என் பிள்ளைகளையும் கண்டுக்கலையேன்ட்டு அவங்க என்ன செய்யலை, எந்த ஒரு வாக்குவாதமும் அவங்க என்ன செய்யலை, பண்ணவே இல்லை. அப்படி பண்ணியிருந்தா அது ஒரு பிரச்சனையாகி இங்கே அது என்ன செய்யும், குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆனால் அந்த மாதிரியான காரியங்கள் இங்கே குறிப்பிடப்படலை. ஊழியத்துக்கு தடையாக இருப்பாங்கன்ட்டு மனைவியை இரு பிள்ளைகளையும் அனுப்பி விட்டுட்டு அவங்க எவ்வளோ நாட்கள் கழித்து என்ன செய்கிறாங்க, மீண்டுமாக வரும்பொழுது கூட மாமனாரை மாத்திரம் என்ன செய்கிறாங்க, சுப செய்தி விசாரித்து நலம் விசாரித்து கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்கிறாங்க. இங்கே சிப்போராலை கண்டுக்கவே இல்லை, பிள்ளைகளை குறித்தும் ஒரு காரியங்களும் இங்கே குறிப்பிடப்படவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் தூங்கிட்டீங்களா? இங்கே சிப்போராவை பற்றி நான் செய்யல, எந்த ஒரு குறிப்பும் இல்லை. அவங்க வழக்காடாதனால தான் ஊழியத்திற்கு தேவன் அதுக்கான காரியத்தில் நடத்தி செஞ்சுருக்கார் மோசே. அவரே ஆல்ரெடி ஊழியத்தில் வரும்போது பயந்து நான் திக்குவாயும் மந்தனாகவும் இருக்கிறேன்னு பயந்து வந்த ஒரு மனுஷனுக்கு உறுதுணையாக இவங்க இருந்திருக்காங்க. இவங்களும் ஒரு சண்டையை போட்டு வாக்குவாதம் பண்ணியிருந்தா அவங்களால என்ன செஞ்சிருக்க முடியாது, ஊழியத்தை பண்ணியிருக்க முடியாது. ஏற்கனவே இஸ்ரவேல் ஜனங்கள் கூட போராடுறதே அவருக்கு வழக்காடுறதே அவருக்கு பெரிய காரியமாக இருக்குது. ஒரு நாள் நல்லது வாங்கிப்பாங்க, இன்னொரு நாள் சோதனை வந்துச்சுன்னா திரும்ப மோசேக்கிட்ட சண்டைக்கு போய் நிற்பாங்க. இந்த ஒரு பிரச்சனையின் இந்த மத்தியில் கூட அவங்க என்ன செய்யலை, அவங்க ஒரு சண்டையை தொடங்காமல் அவங்க அமைதியாக போனதுனால தான் இந்த ஊழியத்தில் ஒரு வெற்றி காண முடிஞ்சது. இந்த சிப்போராவை பற்றி மறைமுகமாக அவங்க ஊழியத்தில் என்ன செஞ்சுருக்காங்க, உதவி செஞ்சுருக்காங்க மோசேக்கு. ஹல்லேலூயா. வெளியரங்கமாக தான் செய்யணும்னு கிடையாது, அவங்க மறைமுகமாக என்ன செஞ்சுருக்காங்க, ஊழியத்தில் உதவி செஞ்சுருக்காங்க மோசேக்கு. அதனால தான் ஊழியத்தில் ஒரு வளர்ச்சி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை. ஹல்லேலூயா. இல்லைன்னா குடும்ப பிரச்சனை, ஜனங்க பிரச்சனை, அந்த மோசே எங்கே தான் ஓடி இருப்பாருன்னே தெரியாது. எல்லா பிரச்சனையும் ஒன்றா வரும்பொழுது என்ன செஞ்சிருப்பாரு, ஊழியத்தை விட்டு பின்மாற்றி ஓடிட்டு இருப்பார். இன்னைக்கு அநேக ஊழியர்கள் என்ன செய்கிறாங்க, பின்வாங்கிறது குடும்பத்தினால ஏற்படுற வாக்குவாதங்கள்னாலும் ஊழியர் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு வராத துன்பம் கஷ்டமே கிடையாது, அவங்களுக்கு வர சோதனையே கிடையாது. ஊழியர் செய்யறது லேசான காரியமே கிடையாது. அதன் மத்தியில் குடும்பத்தில் இருக்கவங்க என்ன செய்யணும், யோபு அவங்க மனைவி மாதிரி நீ நல்லதை வாங்கிட்டியே நீ என்ன செய்ய, பைத்தியக்காரி மாதிரி பேசுகிற மாதிரி யோபு சொன்னார்ல, ஜீவனை விடுன்னு மனைவி சொல்லும் பொழுது கூட அவர் என்ன சொல்கிறாரு, நீ பைத்தியக்காரி பேசுகிற மாதிரி பேசாத, அங்கே ஒரு சண்டை வருதுல்ல. அதுபோல் மனைவி இங்கே மோசேக்கு அமைந்திருந்தால் இவருடைய ஊழியத்தின் பாதை ஜெயமாக முடிந்திருக்காது. இவங்க வழக்காடாமல் அவர்களுக்கு ஏற்றது போல் அவங்க சென்றதுனால தான் இந்த ஊழியத்தில் ஒரு மேன்மை வந்தது. அப்போ நம்ம என்ன செய்யணும், வாக்குவாதம் செய்யக்கூடாது. அவங்களுக்கு நிறைய டைம் அவங்க அனுப்பி விடும்போதும் சரி வந்த பிறகும் சரி வாக்குவாதம் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருந்தது. ஆனாலும் அவங்க என்ன செய்யலை, வாக்குவாதம் செய்யலை. வாக்குவாதம் செய்யாதனால தான் அந்த மோசே ஊழியத்தை ஜெயமாய் முடிப்பதற்கு அவர்களும் ஒரு பாட்டாக அவங்க இருந்தாங்க. ஹல்லேலூயா. அவர்கள் ஒரு புத்தி உள்ள ஸ்திரீயாய் கணவனுக்கு உறுதுணையாக இருந்தாங்க. ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம பார்க்க போவது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்கரத்தில் அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் வசனப்படுத்தினார். படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவள் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வாள். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். இங்கே பார்த்தீங்கன்னா எல்கனான்னு ஒரு மனுஷன் இருக்காரு. அவருக்கு 2 மனைவிகள், பெண்ணினாள், அன்னாள். இந்த பெண்ணினாளுக்கு குழந்தைகள் இருக்கு. அதை வச்சு என்ன செய்வாங்க, அண்ணாள் குழந்தை இல்லை அப்படின்னு வருஷம் அவங்க சபைக்கு செல்லும் பொழுது வருஷம் அவங்க என்ன செய்வாங்க, மனமடி வாக்குறாங்க. அதை சொல்லியே அவங்க துக்கப்படுத்துகிறாங்க.
ஆனால் இந்த எல்கான் என்ன செய்கிறாரு, அண்ணால மிகவும் நேசித்தார். ஹல்லேலூயா. அண்ணால மிகவும் நேசித்தார். 5வது வசனத்தை வாசிக்கும். அண்ணாளை சிநேகித்தபடியால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். அண்ணாலை சிநேகித்தபடியால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு தராரு. அப்போ எந்த அளவுக்கு சிநேகிக்கிறாரு? அந்த அண்ணால் நினச்சிருந்தா சண்டை போட்டிருக்கலாம். யார்கிட்ட? பெண்ணினாள்கிட்ட. வருஷம் எனக்கு இந்த பாடாக இருக்கே, சபைக்கு போகும்போதெல்லாம் இந்த பாடாக இருக்கே, குழந்தை இல்லைன்னு ஒரு குத்தல், ஒரு பேச்சு, என்னை மனமடி வாக்குறாங்களே அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் அவங்க சண்டை போடும் பொழுது அவங்க என்ன செஞ்சுருக்கலாம்? வாக்குவாதம் பண்ணியிருக்கலாம், வழக்காடி இருக்கலாம், தான் மேலே அன்பாக இருக்கிற கணவன்கிட்ட ஏதாச்சும் சொல்லி சண்டை போட வச்சுருக்கலாம். ஆனால் அவங்களாம் என்ன செய்யலை, எதுவுமே பண்ணலை. அவங்க வழக்காடலை, எதுவுமே செய்யலை. அவங்க அழுது கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீரை சிந்தினாங்க. இப்போ ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா சாரா என்ன செய்கிறாங்க? ஆகார் குழந்தைய வேண்டாம், ஆகாரும் வேண்டாம், அனுப்பிவிடுன்னு சொல்லி ஆபிரகாம்ல சொல்லி அனுப்பிச்சாருங்க. அவங்க சிநேகித்தபடினால் அவரும் அதை செஞ்சார். அதுபோல் ஒரு அண்ணாள் வந்து எல்கானாவுக்கு செஞ்சுருக்கலாம்ல. ஆனால் அவங்க என்ன செய்யலை, அதெல்லாம் எதுவும் செய்யலை. யாக்கோபு கிட்ட போய் ராகேல் வந்து எனக்கு என்ன செய்யணும், எனக்கு குழந்தை தந்தே ஆகணும்னு போயிட்டு அவங்க ஒரு சண்டை போடுறாங்களே, அதுபோல் இவங்க என்ன செய்யலை, சண்டை போடலை. அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களோட மனசு துக்கம், அவங்களுடைய பாரம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் எங்கே வைக்கிறாங்க? கர்த்தருடைய ஆலயத்தில் வைக்கிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் தான் வைக்கிறாங்க. யாருக்கிட்டேயும் வழக்காடலை, யாருக்கிட்டேயும் சண்டைக்கு போகலை. அவங்க கணவன்கிட்ட சொல்லியும் அவங்க சண்டை போட வைக்கல. நேரடியாகவும் பெண்ணினாள்கிட்ட போயிட்டு என்ன செய்யலாங்க, சண்டை போடலை, வழக்காடலை. கர்த்தர் செய்வாருன்ட்டு அவருடைய பாதத்தில் போயிட்டு அவங்க விழுந்தாங்க. ஹல்லேலூயா. அதனால குழந்தை பெறாத அண்ணால் ஜெயத்தை பெற்றாங்க, ஆசீர்வாதத்தை பெற்றாங்க. ஏன்னா அவங்க வழக்காடலை, யாருக்கிட்டையும் போய் சண்டைக்கு நிற்கல. அதனால என்ன செஞ்சாங்க? 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். அப்படியே கர்த்தர் அண்ணாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரர்களையும் 2 குமாரத்திகளையும் பெற்றார். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியிலே வந்தான். ஹல்லேலூயா. 3 மகன் 2 மகள். சாமுவேல் எங்க இருக்காரு? கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கார். மொத்தம் 6 பிள்ளைகளை பெறும்படியான பாக்கியத்தை அண்ணாளுக்கு தேவன் தந்தறினார். ஏன்னா அவங்க எந்த வாக்குவாதமும் பண்ணல, எந்த ஒரு சண்டைக்கும் போல. அவங்களுக்கு வேண்டியது கர்த்தரிடத்துல கிடைக்கும்ட்டு அவங்க என்ன செஞ்சாங்க? தேவனுடைய சந்நிதியில போல அவங்க துக்கத்தையும் மனவழிகள் எல்லாவற்றையும் அவங்க என்ன செஞ்சாங்க? கர்த்தரிடத்துல சொல்லும் பொழுது கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். அவங்க கணவன் ரெட்டிப்பா தந்ததை காட்டிலும் தேவன் எப்படி கொடுத்துருக்காரு? பலுகி பெருகும்படியான ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுத்துருக்கிறார். 4 மகன்களையும் 2 குமார்த்திகளையும் என்ன செஞ்சிருக்காரு? தேவன் கொடுத்து அண்ணாளை ஆசீர்வதித்தார். ஏன்னா அவங்க எங்கேயும் என்ன செய்யல, வாக்குவாதம் பண்ணாம அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். அடுத்தபடியாக ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 13:7-8. மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தினுடைய 13ஆம் அதிகாரம் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெர்சியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். இங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாம், லோத்து இவர்கள் வந்து பழுகி பெருகிறதுனால மந்தையும் என்ன செஞ்சிச்சு? பெருகிடுச்சு. அதனால ஏன் மந்தைன்ட்டு மந்தை மேய்ப்பர்களுக்குள்ளாக என்ன செஞ்சுது? சண்டை வந்துடுச்சு, இடம் பிரச்சனை வருது. இந்த பிரச்சனை எதுக்கு? நம்ம 2 பேரும் என்னது? சகோதரர்கள், நம்ம சொந்தக்காரர், நம்மளுக்குள்ள இப்படி சண்டை வரலாமான்ட்டு ஆபிரகாம் என்ன செய்யறாரு? ஒரு விட்டு கொடுக்குறாரு. அந்த ஜனங்களுக்குள்ள வாக்குவாதம் வந்தாலும் இவர் லோத்துக்கிட்ட என்ன செய்யல, போய் வாக்குவாதம் பண்ணலை. இவர் பெரியவர், இவர் சொல்றதை கேட்கணுன்றதுக்காக இவர் கட்டளை கூட போட்டிருக்கலாம். ஆனால் இவர் என்ன செய்யலை? எந்த கட்டளையும் போடலை. நீ வடபுறம் போனால் நான் இடப்புறம் போகிறேன், நான் இடப்புறம் போனாக்கா நான் வடபுறம் போகிறேன்ட்டு அவர் என்ன செய்கிறாரு? விட்டு கொடுத்து போகிறாரு. விட்டு கொடுத்தோ கெட்டு போவதில்லைன்ற பிரகாரம் அவர் அவ்வளோ பெரியவராக இருந்தாலும் அவர் என்ன செஞ்சார்? எந்த ஒரு அதிகாரமும் பண்ணல, வாக்குவாதமும் பண்ணல, எந்த ஒரு சண்டையும் இடலை. நீ எந்த பக்கம் போறியோ நான் அதுக்கு ஆப்போசிட்டில் போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு லோத்துக்கிட்ட சமாதானத்தை மேற்கொள்ளுகிறார். அந்த சமாதானத்தை மேற்கொள்ளும் பொழுது லோத்து என்ன செய்கிறாரு? கண்ணை ஏறெடுத்து பார்க்கும்பொழுது எந்த இடம் சூப்பராக இருக்கோ, பச்சை பசேல்னு இருக்கோ அந்த தேசத்தை தேர்ந்தெடுத்து சோதம் கோமாராவுக்கு போகிறாரு. அங்கே என்னென்ன ஜனங்க இருக்காங்க? ஃபுல்லாக பாவம் நிறைந்த ஜனங்கள் தான் இருக்கிறாங்க.
ஆனால் இந்த ஆபிரகாம் என்ன செஞ்சார்? அவங்க போகிறது ஆப்போசிட்டை எடுத்துக்கிட்டு போனார். அவருடைய விருப்பப்படி போல வாக்குவாதம் பண்ணி சண்டை பண்ணி எனக்கு இதுதான் வேணும்ன்ட்டு அவர் என்ன செய்யலை, போகலை. ஆனாலும் கர்த்தர் அந்த இடத்துல வாக்குவாதம் பண்ணாததினால தேவன் அவரை ஆசீர்வதித்தார். 14வது வசனத்தை வாசிப்போம். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போலவும் பெருகப்படுவேன். ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியும் என்னப்படும். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு. அந்த வாக்குவாதம் வரல, இவர் வாக்குவாதம் பண்ணலை. நான் பெரியவன், நான் சொல்கிறத நீ கேளுன்னு அவர் சொல்லலை. நீ உஷ்டப்படி போப்பா, நீ போகிறதுக்கு ஆப்போசிட் நான் போகிறேன்னு அவர் தன்னை தாழ்த்தி விட்டு கொடுத்ததுனால லோத்து பிரிந்து சென்றதும் அங்கே ஒரு வாக்குறுதியை தேவன் அங்கே என்ன செய்கிறார்? ஆபிரகாமுக்கு தந்து ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? வாக்குவாதத்துக்கு முன்னாடி போய் நிற்கக்கூடாது. ஹல்லேலூயா. எந்த வாக்குவாதம் வந்தாலும் அதை கழண்டிக்கின்னு வந்துடணும். நம்ம போயிட்டு என்ன செய்யக்கூடாது? வாக்குவாதம் பண்ணக்கூடாது. இயேசு கிறிஸ்துவனுடைய வாக்குவாதம் பண்ணதில்லை, அவருடைய சத்தம் வீதிகளிலும் கேட்பதில்லை என்று நம்ம வாசிக்கிறோம். அப்போ அவருடைய பின்பற்றுகிற நாமளும் எப்படி இருக்கணும்? வாக்குவாதம் பண்ணக்கூடாது, சத்தமிடவும் கூடாது, சண்டை இடுதலும் கூடாது. அவர் விட்டு கொடுத்ததுனால கெட்டு போல ஆசீர்வதிக்கப்பட்டார். அவர் வாக்குவாதம் பண்ணாததுனால ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. எப்படி அண்ணால் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க? சிப்போரால மோசே ஆசீர்வதிக்கப்பட்டார். அவங்க ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட்டது. மறைமுகமான ஆசீர்வாதம், அது வெளியரங்கமாக இல்லை. ஆனால் நம்ம உள்ள ஆராய்ந்து நம்ம படிக்கும்போது சிப்போராவுடைய அந்த மறைமுக ஊழியத்தின் பாதை தெரிகிறது. அதுபோல் நம்ம என்ன செய்யணும்? வாக்குவாதம் பண்ணாமல் இருக்கணும், வாக்குவாதத்துக்கு விலகி ஓடுகிறவர்களாக இருக்கணும். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 20-22 வசனத்தை 20-21 22 வசனத்தை வாசிப்போம். ஈசாக்கு ரெபெக்காளை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதாயிருந்தது. ஆதியாகமம் 26. கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோடே வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பேர். ஏசேக்குன்னு பேர் எழுதுறாரு. ஹல்லேலூயா. ஈசாக்கு போய் துறவு வெட்டுறாரு. ஆல்ரெடி அவங்க அப்பா அதுக்கு பேரிட்டு துறவு வெட்டி மூடி வச்சது தான். இவர் என்ன செய்றாரு? மீண்டுமாக போயிட்டு துறவு வெட்டுறாரு. அந்த இடத்துல என்ன வருது? தண்ணி வருது. அதை அந்த மேய்ப்பர்கள் பார்த்து அவங்க என்ன செய்கிறாங்க? சண்டையிடுறாங்க. ஹல்லேலூயா. இது எங்களுடைய இது இத்தனை நாள் அது சும்மா இருந்தது. அப்போல்லாம் தோண்டி தண்ணி எடுத்துருக்கலாம். ஈசாக்கு போய் அங்கே தோண்டி இது பண்ணும்போது என்ன செய்கிறாங்க? வாக்குவாதத்துக்கு போகிறாங்க. இது எங்களுது. அது கூட நோண்டுற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துட்டு தண்ணி வந்த பிற்பாடு அவங்க என்ன செய்கிறாங்க? வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. அதனால அதுக்கு ஏசேக்குன்னு பேர் எடுத்துட்டு தேவன் அடுத்ததாக ஆசீர்வதித்து அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்தனா என்று பேரிட்டார். ஹல்லேலூயா. ஒரு இடத்துல போய் துறவு வெட்டுறாரு, அங்கேயே தண்ணி வந்து ஆசீர்வதிக்கப்படுது. அதுக்கு ஏசேக்குன்னு பேர் எடுக்கிறாரு. இன்னொரு இடத்துல போய் துறவு வெட்டுறாங்க, கிணறு வெட்டும் போது அங்கேயும் தண்ணி. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கு சென்று எது செஞ்சாலும் அது ஆசீர்வதிக்கப்படும். அவங்க செய்கிற காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஈசாக்கு சண்டைக்கு நிற்கலாம். நான் ஏற்கனவே ஒன்று தான் விட்டு கொடுத்துட்டேனே, அதை வச்சுக்குங்க, இதுக்கு ஏன் வரீங்கன்ட்டு என்ன செஞ்சுருக்கலாம்? ரெண்டாவது பண்ணதுக்கு அவர் சண்டை விட்டுருக்கலாம், வாக்குவாதம் பண்ணியிருக்கலாம். நான் துறவு வெட்டும் போதெல்லாம் நீங்கள் வரணும், இத்தனை நாள் இருந்தது நீங்கள் வெட்டியிருக்கலாம்ல. நான் வெட்டின பிறகு தண்ணி வந்த பிறகு என்ன செய்யுங்க? என்னுடையதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் அங்கே என்ன செய்யலை? எந்த ஒரு சொல்லலை, வாக்குவாதம் பண்ணல. அது பேரை வச்சார், அடுத்தது கலந்து போயிட்டார். எந்த ஒரு வாக்குவாதமும் நம்மளுக்கு வேண்டான்ட்டு என்ன செஞ்சிட்டாரு? கிளம்பி போயிட்டே இருந்துட்டாரு. அடுத்து மூன்றாவதாக ஒரு துறவு வெட்டுறாரு. போய் வேறொரு துறவை வெட்டினார். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டார். நம்ம கூட நிறைய டைம் யோசிப்போம், என்னடா அது ஆசீர்வாதம் நம்மளுக்கு வருது, அது நம்மளால அனுபவிக்க முடியலையேன்ட்டு கோபம் வரும். கர்த்தர் நம்மளை மறந்துட்டாருன்ட்டு ஒரு எண்ணம் கூட வரும். ஆனால் கர்த்தர் அறிவார்,
நம்ம எது பெற்றால் ஆசீர்வதிக்கப்படுவோம், பழுகி பெருகப்படுவோம்ட்டு கர்த்தர் அறிவார். ஏசேக்கு சித்தினாவை விட ரெகோபோத் ஈசாக்குக்கு பழுகி பெருகும்படியான ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தர் அறிவார். அதனால தான் ரெகோபோத் வெட்டும் பொழுது வாக்குவாதத்துக்கு யாருமே வரலை, இவரும் எந்த ஒரு வாக்குவாதத்துக்கு போகாதனால கர்த்தர் இந்த தேசத்தில் நம்மளை பழுகி பெருகும்படியாக தந்தார் என்று ரெகோபோத் என்று பெயரிட்டார். ஹல்லேலூயா. நம்மளுக்கும் ஒரு ரெகோபோத் வெயிட் பண்ணும். ஏசேக்கு சித்தனா நம்ம கையில் அனுபவிக்க முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் பிற்பாடு நம்மளுக்கு ஒரு ரெகோபோத் கண்டிப்பாக இருக்குது. அதுக்கு நம்ம வாக்குவாதம் பண்ணாமலும் வழக்காடாமலும் சண்டையிடாமலும் காத்திருந்தால் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்வோம்? பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. நம்ம அதை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம இதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கணும். ஈசாக்கு எந்த இடத்துலையும் நான் வழக்காடவே இல்லை. இது நான் வெட்டின தண்ணி வந்ததுன்னு எந்த இடத்துலையுமே யாருக்கிட்டையும் எந்த ஒரு மனிதர்கிட்டையுமே சண்டைக்கு போகல, வழக்காடலை. அதனாலேயே அவர் என்ன செஞ்சார்? பழுகு பெருகும்படியான ஆசீர்வாதத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். ரெகோபோத் என்ற ஒரு ஆசீர்வாதம் அவர்களுக்கு வந்தது. நம்மளுக்கும் வேணும்னா நம்ம பழுகி பெருகும்படியான ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இவ்வளோ பார்த்துட்டோம். இதுவே மெயினான ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணாமல் வழக்காடாமல் ஜெயத்தை பெற்றவர். அவரால் மாத்திரம்தான் நமக்கும் ஜெயம் கிடைச்சிருது. விடுதலையாக நம்ம என்ன செய்கிறோம்? வீடுகளில் ஆராதனை செய்கிறோம், சபையில் ஆராதனை செய்கிறோம், வீதிகளில் கூட நம்ம என்ன செய்கிறோம்? ஆராதனை செய்கிறோம். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக மரிக்காமல் இருந்திருந்தால் நம்ம இப்படியாக இருக்க முடியாது. மத்தேயு 12:18-19 வாசிப்போம். மத்தேயு 12:18-19. இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாய் இருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார். அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. ஆமென். அவர் வாக்குவாதம் செய்ய மாட்டார். யாருமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாக்குவாதம் செய்ய மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார். அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதியில் கேட்பதில்லை. அவர் என்ன நேரிட்டாலும் அவர் தான் செய்ய மாட்டார், வாக்குவாதம் பண்ணாதவராக தான் இருந்தார். அப்புறம் ஜெயத்தை பெற முடியும்னு அவருக்கு தெரியும். மத்தேயு 27:12 வாசிப்போம். 27:12. பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர் மேல் குற்றம் சாட்டுகையில் அவர் மாறுதலும் ஒன்றும் சொல்லவில்லை. எவ்வளோ குற்றம் செஞ்சாரு, இவ்வளோ செஞ்சுட்டாரு. தன்னை ஒரு கடவுள்னு சொல்றாருன்ட்டு என்ன செய்றாங்க? எல்லாரும் அவர் மேலே குற்றத்தை சாட்டுறாங்க. ஆனால் அவர் என்ன செய்யல? மாறுதாக ஒரு வார்த்தை கூட அவர் என்ன செய்யலையாம்? சொல்லவே இல்லை. பிலாத்து கேட்குறாரு. அடுத்த வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் உண்மையில் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா என்றான். அவரோ ஒரு வார்த்தையும் மாறுதலுமாக சொல்லவில்லை. அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டார். அவரே ஆச்சரியப்படுறாரு. இயேசுவை குறித்து அவர் எல்லாத்தையும் கேள்விப்பட்டிருப்பாரு. நன்மையை தான் செஞ்சுருக்காரு, உயிர்த்தழல் செஞ்சுருக்காரு, முதவரை நடக்க வச்சுருக்காரு, கண்பார்வை இல்லாத கண்பார்வை கொடுத்துருக்காரு, செவிடரை கேட்க வச்சுருக்காரு. இதில் ஏதாச்சும் அவர் சொல்லி தனக்காக அவர் வழக்காடி இருக்கலாமே. அவர் எதுவுமே சொல்லாமல் என்ன செய்கிறாரு? இத்தனை பழிகள் அவர் மேலே போடும் பொழுது அவர் ஒன்றும் வாய் திறவாத ஆடையை போல என்ன செய்கிறாரு? அங்கே அமைதியாக இருக்காரு. அவர் அங்கே ஒரு வழக்காடி இருந்தா, வாக்குவாதம் பண்ணியிருந்தா நம்ம இங்கே உட்கார்ந்துருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா வழக்காடி இருந்தால் அவருக்கு நியாயம் கிடைச்சிருக்கும். நான் நல்லதானே செஞ்சேன், நான் உயிர்த்தெழ தானே செஞ்சேன், மரித்தவனை உயிரோட தானே ஆக்கியிருக்கேன். ஒரு விதவி மகன் இறந்துட்டாங்க, அவருக்கு என்ன துணை உண்டு? நான் அதனால தான் அவங்களை உயிரோட ஆக்கினேன், முடவரை நடக்க செஞ்சேன், திமிர்வாதக்காரனை எழும்பு பண்ணினேன், குருடனை பார்வையாட செஞ்சேன், செவிகள் நடக்க வச்சேன், குஷ்டரோகியை சுகமாக்கினேன். இப்படின்ட்டு ஒரு வரிசைப்படுத்தின தான் செய்து நல்லதை சொல்லி தனக்காக வாக்குவாதம் பண்ணி வழக்காடி இருந்தால் நம்ம இங்கே உட்கார்ந்துருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. நம்ம இங்கே உட்காரணுன்றதுக்காக தான் அவர் வாய் திறவாத ஆடுவை போல அங்கே அமைதியாக இருந்தார். அதை கண்டு தேசாதிபதி என்ன செய்கிறாரு? ஆச்சரியப்பட்டு போகிறாரு. அவர் அங்கே வழக்காடலை, அதனால நம்ம இங்கே உட்காரோம். அவர் வழக்காடாதனால அவர் ஜெய கிறிஸ்துவா சிலுவையில் என்ன செஞ்சார்? வெற்றி சிறந்தார்.
ஹல்லேலூயா. அவர் சிலுவையில் வெற்றி சிறந்த தேவன். நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிலுவையில் நமக்காக சிந்தி சிலுவையில் வெற்றி சிறந்ததுனால் மாத்திரம்தான் நம்ம இங்கே இருக்கிறோம். அவர் வழக்காடவும் இல்லை, அவருடைய சத்தம் வீதிகளில் கேட்பதும் இல்லை. வாக்குவாதம் எங்கன்னா உண்டாகுதா, நம்ம என்ன செய்யணும்? அமைதியாக போயிடணும். வாக்குவாதம் பண்ணுறவங்க எப்படி இருக்காங்கன்ட்டு பார்க்கணும். ஹல்லேலூயா. அவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். தவறாக உங்களுக்கு தோன்றுதா, அந்த இடத்த விட்டு நீங்கள் என்ன செஞ்சிடணும்? நகர்ந்து வந்துடணும். ஏன்னா அந்த வாக்குவாதம் பண்ணுறதுனால நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தை இழக்கிறீங்க. வாக்குவாதம் பண்ணாமல் நீங்கள் உங்களை காத்து கொண்டால் பின்பதாக உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கண்டிப்பாக தேவன் வைத்திருப்பார். ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் நம்ம பார்த்தோம், எதுவுமே வாக்குவாதம் பண்ணல. அவங்க மனமடிவானாலும் சரி, சோர்ந்து போகிற மாதிரி வார்த்தை பேசினாலும் சரி, அவங்க வாக்குவாதமே பண்ணல, வழக்காடவே இல்லை. ஆனால் அவங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் ஒவ்வொருவருக்கும் கொடுத்துருக்காரு. ஒரு காடு இருந்தது. காட்டுக்கு ராஜா யாரு? சிங்கம். அடுத்தபடியாக புலி இருக்குங்களா, ஒரு கழுதை. 3 பேர் இருக்காங்க. கழுதையும் புலியும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசிட்டு இருக்கும்போது உன்னோட நான் தான் அறிவாளி அப்படின்ட்டு புலியை பார்த்து கழுதை சொல்லுதான். புலி சொல்லுதான், இல்லை நான் தான் உன்னோட பலசாலி, நான் தான் உன்னோட அறிவாளி அப்படின்ட்டு புலி என்ன செய்யலாம், அதுவும் சொல்லுதான். அப்போ கழுதை ஒரு கேள்வி கேட்கலாம். சரி, நான் உன்னை ஒரு கேள்வி கேட்குறேன், இன்னைக்கு அது கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டா நீ அறிவாளி, இதெல்லாம் நான் தான் அறிவாளி அப்படின்னு கழுதை சொல்லுதான். கழுதை கேட்குறான், புல் இருக்குதுல்ல, நீ சாப்பிட மாட்ட, நீ கறி தான் சாப்பிடுவ, புல் நான் டெய்லி சாப்பிடுவேன். புல் இருக்குல்ல, அந்த புல் என்ன கலர்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லி. அதுக்கு புலி சொல்லிச்சா, இது எனக்கு தெரியாதா, பச்சை கலரு அப்படி சொல்கிறான். அந்த கழுதை சொல்லிச்சான், கிடையாது அது நீல கலரு, ப்ளூ கலரு அப்படின்ட்டு அந்த கழுதை சொல்லிச்சான். இந்த புலி தான் நிற்கிறான், சண்டைக்கு நிற்கிறான். இல்லை பச்சை கலரு தான், நீல கலர் கிடையாது அப்படின்ட்டு. நீ புல் சாப்பிட்டியா? நீ ஒரு நாளாக புல் சாப்பிட்றியா? நான் டெய்லி சாப்பிட்றேன், எனக்கு தெரியும் அது நீல கலரு, அது ப்ளூ தான் அப்படின்னு என்ன செய்யலாம். ஒரு வாக்குவாதம் அங்கே போகுது. சரி, நம்ம என்ன செய்யலாம், நம்ம ராஜா கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு கிளம்பி 2 பேரும் போகிறாங்க. ராஜா யார்? சிங்கம். சிங்கம் கிட்ட போகிறாங்க. ராஜா சிங்கம், இந்த மாதிரி ஒரு கேள்வி, இப்படி ஒரு வழக்கு வந்துடுச்சு, நீங்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணுன்ட்டு அந்த கழுதை சொல்கிறான். நான் ப்ளூ சொல்கிறேன், இதோடைய கலர் என்னது, புல்லுடைய கலர் ப்ளூன்னு நான் சொல்கிறேன்ப்பா, நீல கலர் தான் அது. புலி பச்சை கலர் சொல்லுது, அப்போ நான் தானே அறிவாளி, அது முட்டாள் தானே அப்படின்னு சொல்லு. சிங்கம் பார்த்துச்சான், ஆமாம் புலி முட்டாள் தான் அப்படின்னு சொல்லிச்சான். புலி முட்டாள் தான், அது பச்சை சொல்லிச்சுல, அது முட்டாள் தான், அப்படி அவன் தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொன்னான். அந்த கழுதைக்கு இன்னும் அறிவு கெட்டதனமாக என்ன செய்யுது, பேசிக்கிட்டே இருக்கு. ஆனால் சிங்கம் என்ன செய்யல, வழக்காடல. சரியா, சரி அப்போ தண்டனை கொடுத்துடலாம். 6 மாதத்துக்கு என்ன செய்கிற, உன்னை காட்டை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன், நீ காட்டுக்கு வெளியே போயிடுகிற அப்படின்னு புலிக்கிட்ட சொல்லிட்டாங்க. இந்த கழுதைக்கு ஒரே சந்தோஷம், குச்சிக்கின்னு ஓடிச்சு, நம்ம தான் அறிவாளி அப்படின்ட்டு. புலிக்கு ஒரே துக்கம், என்னதான் இது பச்சை கலரு புல், ஆனால் இது என்ன ராஜா போய் நீல கலருக்குன்னு சொல்லி எனக்கு தண்டனையும் கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு. சிங்கத்திட்ட கேட்கும் பொழுது சிங்கம் சொல்லிச்சான், கணக்கில் எல்லாம் நல்லா போடுறாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, கணக்கில் பெரிய புலின்னுவாங்க. யாருன்னா திட்டுறாங்கனாக்கா கழுதை 7 கழுதை வயசாகுதுன்னு கழுதையே திட்டுவாங்க. நீ அப்படிப்பட்டவங்ககிட்ட போயிட்டு வழக்காடி உன்னுடைய தகுதியை நீ குறைச்சிக்கிட்ட, அதனால தான் உனக்கு 6 மாதம் என்ன செய்கிறேன், உனக்கு தண்டனை கொடுத்துருக்கேன். உன்னுடைய தகுதியை நீயே குறைச்சிக்கிட்ட. இது சரி தவறுன்னு நான் சொல்லலை. அவன் தான் முட்டாள் மாதிரி ஒரு கொஸ்டின் எடுத்து வச்சுன்னு வழக்காடுறான்னா அதுக்கு நீ என்கிட்ட வரைக்கும் வந்திருக்கிறியே, வழக்காடி உன் டைமை வேஸ்ட் பண்ணி உன் தரத்தையும் குறைச்சிக்கிட்டு நீ வந்திருக்கிறியே. உன்னை எல்லாரும் மேன்மையாக தானே சொல்லுவாங்க, கணக்கில் புலி மாதிரி வேகம் அப்படி தானே சொல்லுவாங்க, கழுதியை திட்டத்துக்கு தானே யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கீழே இருக்கிற ஒரு இதுக்கிட்ட போய் நீ வழக்காடினது தப்பு. அதனால தான் உன் என்ன செய்கிறேன், 6 மாதம் உன்னை காட்டை விட்டு ஒதுக்கி வச்சு தண்டனை கொடுக்குறேன்ட்டு ராஜா இந்த சிங்கம் சொல்லிச்சான்.
அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? இந்த மாதிரி கழுதைங்க கூட நம்ம போயிட்டு என்ன செய்கிறோம்? வழக்காடி நம்முடைய ஆசீர்வாதத்தை விட்டுட்டு நம்மளுடைய மதிப்பை கெடுத்துக்கிறோம். மதிப்பை கெடுத்துக்கிட்டு கீழே இறங்கி போயிட்டு இருக்கோம். அதுதான் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. யார் வழக்காடினாலும், பைபிளை குறித்த ஒரு வார்த்தை நம்மக்கிட்ட வழக்காடி பேசினாலும் நம்ம அவர்களுக்கு செவி கொடுக்காம அந்த இடத்த விட்டு நகர்ந்து வந்துட்டே இருக்கணும். நீலம் கலர் சொல்லிச்சா, எப்பா நீலம் தான், நீ வச்சுக்கோ, நீ அறிவாளியா இருந்து சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்கணும்? அந்த புலி வந்துட்டு இருக்கணும். அது ராஜாவை வரைக்கும் கொண்டு போய் ஒரு சண்டையை வச்சு அது ஒரு தீர்ப்பு, நியாய தீர்ப்பு வரைக்கும் கொண்டு போனது அந்த புலியோட தவறு. அதான் எழுத சொன்னாங்க. நம்ம எப்படி இருக்கோம்? யார் போல இருக்கோம்? சிங்கம் மாதிரி நிதானிச்சு இருக்கணுமா, இல்லை வழக்காடுற மாதிரி புலி மாதிரி வழக்காடணுமா, இல்லை அறிவு கேட்ட கழுத மாதிரி போயிட்டு இன்னொருத்தர்கிட்ட நம்ம வழக்காடணுமான்றதை நம்ம தான் யோசிக்கணும். வழக்காடாமல் வாக்குவாதம் செய்யாமல் இருந்தோமாயில் கர்த்தர் நமக்குரிய ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு கண்டிப்பாக தருவார். நம்ம அவசரமே படக்கூடாது. ஹல்லேலூயா. நம்மளுக்கான ஒரு வாக்குவாதம் வழக்காடுறது எல்லாமே வரும், வராமலாம் இருக்காது. குடும்பத்தில் வரும், வேலை செய்கிற இடத்துல வரும். சும்மா போய் ஜாலியாக உட்காந்து பேசலான்னு உட்காந்தாலும் அந்த இடத்துல ஒரு வாக்குவாதம் வரும். அதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? விலக்கி ஓடி நம்ம ஆத்துமாவை காத்துக்கொண்டு நம்மளுக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கணும். அதை நம்ம காத்துக்கொண்டு நம்மளுக்கான ஆசீர்வாதத்தை பெறணும். இன்னும் இதோடைய ரகசியம்லாம் தெரியாமல் ஆசீர்வாதத்தை தவற விட்டுனே இருக்கக்கூடாது. என்ன இப்படி சொல்லிட்டான், அவன் விடவே மாட்டேன்ட்டு என்ன செய்யக்கூடாது? வழக்காடிக்கணும். உங்கள் ஆசீர்வாதத்தை, நம்மளுடைய ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? மிஸ் பண்ணிடக்கூடாது. நீ எவ்வளோ வேணால் சொல்லுப்பா, நானே திருடனாகவே இருக்கட்டும், நான் கேட்டவளாக இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கட்டும், நான் எதுவுமே செய்யாதுன்னா கூட இருக்கட்டும், எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது, நான் வாக்குவாதமே பண்ண போகிறது இல்லைன்ட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா அந்த அமைதிக்கான ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவரும் நம்ம பெற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா. நம்ம யாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தாவே இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக.